இந்த கிழவன் எதுக்கு இங்க வர்றான்? ஏதோ குழப்பம் இருக்கு. உங்ககிட்ட தான் என் மக திருமண விஷயமா பேசணும். பொண்ணு கல்யாண விஷயத்த என்கிட்ட ஏன் சார் பேசணும்? மாப்பிள்ளைகிட்ட தானே பேசணும். என் பொண்ணு கல்யாணி இருக்காளே. கல்யாணி கல்யாணியோட ஃபாதரா நீங்க? ஐயோ, எனக்கு நிக்கிறீங்க உள்ள வாங்க. சாரி, உள்ள வாங்க, உள்ள வாங்க. முன்னாடி சொல்ல கூடாதா? டேக் எ சீட், டேக் எ சீட். ஏடிக்கான மாப்பிள்ளை ஸ்டிக்க புடுங்குறீங்களா? உட்காருங்க. பாருங்க மாப்பிள்ளை, ஸ்டிக் இல்லாம நம்மால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏய் யாரங்க? என்ன சார் சாப்பிடுறீங்க? கூல் ட்ரிங்க், காஃபி, டீ? அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க. அது எப்படி சார்? ஏதாவது சாப்பிடுங்க. சொல்லுங்க. தேவையில்லாத நேரத்துல இங்க எங்கேயும் சுத்துவானுங்க. ஏங்க நாம பாட்டுக்கு வெளியில போய் ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிட்டே பேசினா போச்சு. சார் எனக்கு என்ன பழக்கம்னா வந்து போறவங்கள நல்லபடியா உபசரிக்கணும். அதான் என்னோட பாலிசி. சார் நான் வந்து சிகரெட் பிடிக்க மாட்டேன், தண்ணி அடிக்க மாட்டேன், சீட்டு கட்டலாம் ஆட மாட்டேன், சைட் அடிக்க மாட்டேன். மொத்தத்துல என்ன மாதிரி ஒரு ஜென்டில்மேனை பார்க்கவே முடியாது. பாக்கியம், எனக்கு இருக்கிறதே ஒரே பொண்ணு. இன்னையிலிருந்து இவளு எனக்கு ஒரு பொண்ணு தான். கல்யாணிக்கு என்னைக்கு கல்யாணம் ஆகுதோ அன்னைக்கே இவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுறேன், கவலைப்படாத. அந்த காலத்துல நாங்க நல்லா வாழ்ந்த குடும்பம். இந்த பாரு, அந்த காலத்துல வாழ்ந்தேன் இந்த காலத்துல வாழ்ந்தேன்னு பழம் கதையெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லம்மா. உன் கையில காசு இருந்தா தான் எவனும் மதிப்பான். பையன் வீட்டுல வரதட்சணை 50,000 கேக்குறாங்க. 50,000 என்ன 5 லட்சமா தான் இருக்கட்டுமே, அதை ஏன் பொறுப்புல விடு. கல்யாண தேதியை மாத்திரம் நீ சொல்லு. கடவுளா பார்த்து உங்களை அனுப்பிச்சு வச்சிருக்காரு. கடவுள் மாதிரி ஒரு மகனை பெத்து வச்சிருக்கிறியே மனோகரன், அவன் தான் என்ன அனுப்பிட்டான். எப்படிடா நடந்தது? எப்படியோ நடந்துருச்சு. டேய், இந்த கல்யாணத்தை நிறுத்துறோம். ஏண்டா? ஏண்டாவா? கல்யாணம் நடந்தா நம்ம நடத்துற நாடகம் தெரிஞ்சிடும்ல. அதை விட முக்கியம், ஒருத்தி திடீர்னு வந்துட்டான்னா இப்ப நம்ம இருந்துகிட்டு இருக்கிற இடம் போயிடும். சோத்துக்கு தாளம் போடணும், அப்புறம் துந்தனாதான். டேய், அவ ஒரு டைப் ஆனவன்டா. அப்புறம் நம்ம செஞ்ச பிரார்த்தனத்தை போலீஸ் கிட்ட சொல்லி நம்மள உள்ள தள்ளாலும் தள்ளுவான். டேய், அவங்கள வச்சு தானடா தின்னால் நல்லா அனுபவிச்சோம். ஆவண்டா, நம்ம தான் அவங்கள ஒண்ணு சேர்த்து வைக்கல. அவங்களா தெய்வாதீனமா சேரும்போது அதை ஏன்டா கெடுக்கிறீங்க? உனக்கு தெரியாதுடா, கல்யாணி அப்பனாலையும் மனோகராலையும் போலீஸ் அவமானப்பட்டது நாங்க. அதுல ஒருத்த நீயா இருந்திருந்தா இப்படி இறக்கப்பட மாட்டேன். பேச வந்துட்டான். டேய், எந்த வேகத்துல காதலிச்சானோ அதே வேகத்தை தூக்கிடணும். இதான்டா என் பிளான். டேய் மேடா. என்னப்பா வேணும்? அம்மா, இது அம்மா, நான் எம்இ இதுல இருந்து வந்திருக்கேன். இந்த ஏரியா டிரான்ஸ்பார்மர்ல தெரிஞ்சது இந்த தெருவில் ஏதோ ஒரு வீட்டுல எலக்ட்ரிசிட்டி லீக் ஆகுதுன்னு. ஆனா எந்த வீட்டுல லீக் ஆகுதுன்னு ஒவ்வொரு வீடா பாத்துக்கிட்டு இருக்கிறேன். உங்க வீட்டுல அந்த மாதிரி ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. இது ஜன்னல் வழியா வெளியே போயிருக்காது. அம்மா, நீங்க ஏன் நின்றுட்டு இருக்கீங்கம்மா? உங்க வேலையை பாருங்க, நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஓ பசங்களா, கச்சேரி இங்க நடக்குதா? ஓகே ஓகே, என்னங்க ஸ்வீட் எடுத்துக்கங்க. எடுத்துக்கங்கடா. லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் நல்ல காரியம் ஒண்ணு பண்ணிருக்கீங்க. எனக்கும் கல்யாணிக்கும் கல்யாணம். டேய், என்னடா எல்லாம் கப்சிப்புன்னு உட்கார்ந்துருக்கீங்க? வாயில என்ன கோந்தல்வாவா? சொல்லு. ஐம் சாரி மனோ, ஒரு பேட் நியூஸ் இருக்கு. என்னது? வேணா விடுறா. டேய் சொல்லுடா. நாராயணா, நீ சொல்லு. நீயே சொல்லுடா. டேய், நானே சொல்லிடுறேன்டா. கல்யாணம் வரைக்கும் வந்தாச்சு, மறைக்கிறது நல்லது இல்ல. என்ன? மனோ, இட்ஸ் நாட் குட். ஏன்? கல்யாணி நடத்த கட்டுவிடா. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின பல்ல கழிச்சிட்டோம்டா ராஸ்கல். அட்ரா பாத்திர திருவர்காடி பண்ண அவகிட்ட மாட்டிச்சு. நாங்க தானே, எங்களுக்கு வேண்டியதுதான். அட்ரா, இவ்வளவு நாள் வரைக்கும் உன்னுடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் நாங்க கூடவே இருந்திருக்கோம். அதனால எங்களால சொல்லாம இருக்க முடியல. இன்னைக்கு நேத்து இல்லடா, பரம்பரை தொழில். அவங்க அம்மா ஆரம்பிச்சு வச்சா, வயசாயிடுச்சுல, வருமானம் கொஞ்சம் போச்சு. அதான் பொண்ணை இறக்கி விட்டுட்டா. மிலிட்டரி ரிட்டர்ன் கேர்னல்லாம் சொல்லி தலைறானே, அந்த கிழவன் தான் இதுக்கெல்லாம் மாமா. உன்னை எதுக்கு வளர்த்து போட்டுருக்காங்க தெரியுமா? அந்த கிழவனுக்கு வயசாயிடுச்சு, இனிமே எவனையுமே சமாளிக்க முடியாது. அவங்களுக்கு தேவை எதையுமே சமாளிக்கக்கூடிய வாட்ட சட்டமா ஒரு ஆளு. அதுவும் ஒன்ன மாதிரி வசதி இல்லாத பையனா கிடைச்சா வாயை பொத்துக்கிட்டு பேருக்கு புடிச்சலாம் வீட்டை முடங்கி கிடப்பான். இதாண்டா அவங்க திட்டம். நான் இதை நம்ப மாட்டேன். நம்ப வேண்டாம்.
நீயே போய் பாரு, உனக்கு என்னங்கிறது தெரியும். நம்ம சிவா இருக்கானே, அக்கம் பக்கத்துல எல்லாம் கடன் வாங்கிட்டு நடப்பு என்னங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த வீடு போயிட்டு வந்திருக்கான். கடன் வாங்கினாலும் கொடுத்த காசு வீண் போகலப்பா. ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ். சொன்னா நம்புடா. முதல்ல அந்த கிழமை பங்களா போய் பாரு. ஒரு சாதாரண மில்கி மேனால அவ்வளவு பெரிய பங்களா கட்ட முடியுமாடா? அவன் பெட்ரூம்ல, பாத்ரூம்ல, சமையல் ரூம்ல என்னென்ன இடத்துல என்னென்ன பொருள் இருக்குன்னு நான் கரெக்டா சொல்லட்டுமாடா? சொல்ல வேணாம்னு பார்த்தேன். நான் அவ கூட படுத்ததுக்கு அடையாளமா அவ படுக்கிற கட்டில என் பேரை எழுதி வச்சு வந்திருக்கேன். அத முதல்ல போய் பாரு. அதுக்கப்புறம் நம்பனா நம்பு, நம்ம கட்டி போடா. கர்னல் கமிங். ஆஹா மாப்பிள, வாங்க 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 வாங்க. ஓல்ட் இஸ் கோல்டுன்னு இந்த மாதிரி பழைய பங்களாவை நீங்க பாத்துருக்கவே மாட்டீங்க. உட்காருங்க. பார்வதி, பார்வதி, யார் வந்திருக்கான்னு பாரு. பாக்கணும் பாக்கணும்னு ஆசைப்பட்டு இல்ல, நல்லா பாத்துக்கோ. இவர்தான் மாப்பிள. என்ன மாப்பிள அப்படி பாக்குறீங்க? இவதான் உங்க அத்தை, என் பொண்டாட்டி. சின்ன வயசுல பாத்திருந்தீங்க. என் பொண்ணு வேணா, இவ போதும்னு ஒத்த கால நின்று இருப்பீங்க. கல்யாணி, கல்யாணி. பார்வதி, அவ இன்னும் என்ன பண்றா? குளிச்சுட்டா, இப்ப வந்துருவா. மாப்பிள, உங்க அம்மா கிட்ட போய் எல்லா விஷயமும் பேசிட்டு வந்துட்டேன். உங்க தங்கச்சியோட கல்யாண விஷயமா வரதட்சணை பணம் தயாரா எடுத்து வச்சிருக்கேன். நல்ல வேளை நீங்களே வந்துட்டீங்க. போகும்போது மறந்துடாம வாங்கிட்டு போங்க. மாப்பிள, கல்யாணிய உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த வேண்டியது இல்ல. வீடு ரொம்ப பிடிச்சு போச்சு போல இருக்கு. நான் இந்த வீட்டை கொஞ்சம் சுத்தி பார்க்கலாமா? சுத்தி பார்க்கறதாவது? இது உங்க வீடு. கல்யாணி, கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் காட்டு. இந்த வீட்டுல ஒரு இடம் பாக்கி இருக்க கூடாது. நல்லா பாருங்க மாப்பிள. என்னங்க, பாக்குறதுக்கு ஆள் நல்லவரா தெரியுது. ஆனா மாப்பிள்ளை முகத்துல ஒரு களையோ சிரிப்போ ஒன்னத்தையும் காணுமே. சேர் மேல நாய் பொம்மை, மஞ்சள் கலர் டெலிபோன், புலி படம், ஜன்னல் மேல ஒரு பிளவர் வாஸ், வெள்ளை கலர் டேபிள் லேம்ப், சிங்கம் போல நாய்க்குட்டி. எல்லாத்துக்கும் மேல அவ கட்டில சிவாங்கிற என் பேரு. மாப்பிள, மாப்பிள, இந்த பணம் உங்களுக்கு எப்படி வந்தது எனக்கு நல்லா தெரியும். இதை வச்சு என் தங்கச்சியோட கல்யாணத்தை நடத்த வேண்டிய நிலைமையில நான் இல்ல. மனுஷன்னா ரோஷம் வேணியா ரோஷம். நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, உனக்கு ஒரு குடும்பம். என்னங்க இது? ரொம்ப லட்சணம், ரொம்ப விசேஷம். அந்த நேரத்தை தவற விடக்கூடாது. சொன்னது முதல்ல நடக்கட்டும். தாம்பூல மாத்திரதெல்லாம் அப்புறம் தான். இந்த காலம் உங்களுக்கு பொறுப்புங்கிறதே கிடையாது. எல்லாரும் வந்துட்டாங்க. கடவுளே, இன்னும் இந்த மனோகர காணுமே. வாடா. ஏன்டா இவ்வளவு லேட்டு? எல்லாரும் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்ணா, நல்ல வேளை நீ வந்துட்ட. இப்பதான் என் மனசுக்கு ஆறுதலா இருக்கு. அந்த மனுஷன் என்ன கேள்வி கேட்டான் தெரியுமா? கேட்டதை கொடுக்கலனா தாம்பூல தட்ட மாத்த மாட்டேன்னு அத்தனை பேர் முன்னாலே அவமானப்படுத்திட்டான். இந்த சீதாராமையர் குடும்பத்தை பத்தி அந்த மனுஷன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்? முதல்ல இந்த கல்யாணம் முடியட்டும், நான் அப்புறம் பேசிக்கிறேன். நம்ம குடும்பம் இதுவரைக்கும் யார் முன்னாலையும் கை கட்டி நின்னதும் இல்ல, இனிமே நிக்க போறதும் இல்ல. மனு, இந்த வேட்டியை கட்டிட்டு வா. அந்த ஆளுக்கு சேர வேண்டிய பணத்தை அவன் மூஞ்சில விசில் அடி. உன் தங்கச்சி வாய் விட்டு அழாத குறைதான். பணம் கொண்டு வரல. ஏ, அந்த ஆளு பணம் கொடுக்கலையா? அவர் கொடுத்தாரு, நான் தான் வாங்கிக்கல. அம்மா, என்ன எதையும் கேட்காத. இந்த நிச்சயதார்த்தம் நடக்க போறது இல்ல. எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்தலாம்னு பாக்குறியா? முழிக்கிற மொழிய பாரு. எல்லாம் திருட்டு கும்பலாச்சே. இன்னும் ஒரு வார்த்தை பேசணும். இதுக்கு முகத்துல முழிச்சாலே பாவம். வாங்கியா போகலாம். சம்பந்தமா சம்பந்தம்.
எதுக்குன்னே என் மனசுல ஆசையை வளர்த்தீங்க. நடக்காதுன்னு ஒரு வார்த்தை அன்னைக்கே சொல்லி இருந்தா நான் இந்த கனவே கண்டிருக்க மாட்டேன். இந்த கைக்கு அணைச்சு தம்பா பழக்கம், அடிச்சு பழக்கம் இல்லை. அதனால தயவு செஞ்சு நீங்க இருந்து போயிடு. இனிமே உன் முகத்துல முழிக்கிற சக்தி கூட எனக்கு கிடையாது. போயிடு. இதுவரைக்கும் நீ கொடுத்த ஐடியாலே இந்த விபச்சாரின்னு சொல்ல சொன்ன பாரு, அதான்டா கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நாராயணா, நீ பெட்ல சிவான்னு எழுதி வச்சல்ல, அதுல தாண்டா அவன் விழுந்தான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குடா, இந்த கல்யாணிக்கு மனோகர் மேல எப்படி திடீர்னு ஆசை வந்தது? மனோகர கல்யாணி கல்யாணம் பண்ணிக்க போறான்னு ஒண்ணு என்னால நம்பவே முடியல. கேள்விப்பட்டதுல இருந்து தூக்கமே போச்சுடா. எப்படியாவது குழப்பணும்னு நினைச்சேன், குழப்பி விட்டாச்சு. இனிமே நிம்மதியா தூங்கலாம். ஏய் மனோ, bloody cheats! I'll kill you! Kill you! ஏய் விடுடா அவனை. ஏய் மனோ, ஏய் மனோ, விடுடா மனோ. கொலை விடுடா. ஏய் எங்க ஓடுற? மனோ, கதவு தரங்கடா. ஏய் கதவு தரங்கடா. நீங்களாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ். நான் தோற தின்னுட்டு பாம்புகளை வளர்த்துருக்கேன், பாம்புகளை வளர்த்துருக்கேன், ஃப்ரெண்ட்ஸை வளர்த்து நான் உங்களுக்கு என்னடா செஞ்சேன்? ஏய் கதவு தரங்கடா. பாவி பசங்களை இப்போதான் நான் எப்படி